எல்லா மகிமைக்கும் காரணராக இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Glory to be to God the Father, to God the Son, and God the Holy Spirit, forever and ever more. Amen. Praise the Lord. Hallelujah. பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். விடுதலையின் ஊழியங்களிலிருந்து, விடுதலையின் ஜெபத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வரவேற்று இந்த பொது முடக்க கூட்டத்தின் ஆராதனையில் பங்கு பெறும்படியாய் நீங்கள் எடுத்திருக்கிற இந்த முயற்சிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for taking the people, for bringing you all for this lockdown family prayer fellowship on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. We greet you, we bless you, and we welcome you for this evening lockdown, evening family prayer fellowship. It's a blessed day. Let's glorify God and praise His name. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் துதித்து மகிமையோடு தரிசிப்போம். மகா இரக்கங்களின் காரணமாக இருக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் எங்களுடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை கூட சேர்த்து வைத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிராதரவற்றாய் போகாமல், நாங்கள் காணப்படாமல் போகாமல் நீர் எங்களை காத்துக்கொண்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய கிருபையின் நிமித்தமாய், திவ்ய மகத்துவத்தின் நிமித்தமாய் நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்திருக்கிற சுவாசம், நீர் கொடுத்திருக்கிற ஆயுசு, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் சம்பூர்ணமாய் நாங்கள் பெரும்படியாய் வாழும்படிய கிருபை செய்ததற்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த நாளை எங்கள் வாழ்க்கையில் நீர் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டிருக்க நன்றி செலுத்துகிறோம். வரவேண்டிய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர்கள் வந்து பங்கு பெறும்படியாய் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து ஞாபகப்படுத்தி அருளி அவர்களை அழைத்து கொண்டு வாரும். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ அவர்களை அழைத்து கொண்டு வாரும். யார் யாரெல்லாம் இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டுமோ, பலத்தினாலே, சுகத்தினாலே, விடுதலினாலே உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் வேண்டுமோ அவர்களை அழைத்து கொண்டு வாரும். நாங்கள் துதிக்கிற இந்த சமயம், இந்த நேரம் உம்முடைய பாதபடியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறபடினாலே நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும் பொழுது, பாடும் பொழுது, சாட்சிகளை சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அன்றைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, வேதவசங்களை வாசிக்கும் பொழுது, உங்களுடைய வார்த்தை கேட்கும் பொழுது எங்களுடன் இருக்கக்கூடும். பலப்படுத்தியரும் ஆசீர்வதித்தவர்களும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவையும் அன்றே உம் நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்திலிருந்து நாங்கள் வழுகி விலகி போயிருப்போமெனால், பாவம் செய்திருப்போம் என்றால் தயவாய் மன்னித்து எங்களை அரவணைத்து பாதுகாத்து எங்களை அப்படி சட்டையின் கீழே மறைத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். பலப்படுத்தி அருளுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி எடுத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எப்பொழுதும் பாடுவதான பாடல், வல்லமையுள்ள ஒரு பாடலை சேர்ந்து பாடுவோம். Let's sing the song that you always sing and glorify God together. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால்.
வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஹல்லேலூயா, ஆமென். முதல் பாடல் ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல். அனைவரும் சேர்ந்து பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். First song, it's a known one, it's a Tamil song. Let's sing and glorify God and magnify His name. தேவனை நாம் மகிமைப்படுத்துவது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியமா இருக்கிறது. இந்த நாளிலே அநேகர் நம்முடைய நேரங்களை கர்த்தருக்கு கொடுக்க முடியாமல் அநேக சூழ்நிலைகள் அமைகிறது. இந்த நாளிலே நாம் தேவனை தொழுது கொள்வது கர்த்தர் நமக்கு பாராட்டின பெரிய கிருபை. சேர்ந்து மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு, சமாதானம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு, புதுவாழ்வு தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு, விடுதலை தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்று வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா,
அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு, அபிஷேகம் தந்தாரேசு. துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவையை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. Hallelujah. Glory be to God. Amen. A wonderful day God has given. A blessed day. ஒரு அருமையான நாள், ஒரு அருமையான ஒரு காலம். இன்று எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் துயரங்கள் இருக்கிறது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனோடு நாம் இருக்கிறபடினாலே இந்த கஷ்டங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் சுகமாக. நமக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளுக்கு வேற உபாதைகள் கிடையாது. யோசித்து பார்க்கிறேன், இன்று வெளியே சென்று வரும்பொழுது ஒரு விபத்தை பார்க்க நேர்ந்தது. மிகவும் குடித்துவிட்டு வேகமாக பைக்கை ஓட்டி கொண்டு வந்த ஒரு நபர் நேராக சென்று முன்னிருக்கிற ஒரு காரின் மீது மோதி, ரொம்ப வேகமாக மோதி, அதுவும் பழைய அம்பாசிடர் இடிச்ச இடியில அந்த கை காலெல்லாம் முறிவு ஏற்பட்டு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். A fatal accident where I happened to see the leg got fractured, multiple fractures. Mostly it should be a crush. ஆனா இன்னைக்கு நம்ம வெளியில போயிட்டு வரோம், எங்க போயிட்டு வந்தாலும் ஆண்டவர் பத்திரமா நம்ம அழைத்து கொண்டு வரார். பெரிய கஷ்டங்கள் நம்மளுக்கு எதுவும் கொடுக்காம, வலியோட வேதனையோட நம்ம எடுக்காம, சிறு சிறு சோதனைகள் வரும் பொழுது, பிசாசு நம்மளை சோதிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய சத்துவத்தை கொடுத்து நமக்கு பலப்படுத்துகிறார். பாடின பாடல், அபிஷேகம் தந்தார், விடுதலை தந்தார், சுகம் தந்தார், பலன் தந்தார், சமாதானம் தந்தார், சந்தோஷம் தந்தார் இயேசு என்று நாம் பாடினோம். கர்த்தர் வல்லவர், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்னாலும் உள்ளது. Glory be to God. A God that we serve is an eternal God, an everlasting God who gives all the peace and salvation and happiness and joy in our life. Glory be to God. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 111வது சங்கீதம் 1-10 வசனங்கள். எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசித்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு உங்களை அழைக்கிறேன். Responsible psalm for today would be Psalm 111 verses 1-10. Please read and get the God's blessings for you and your family. Praise the Lord, brother. அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கரத்தின் சபையினாலும் கர்த்தரை முழு இதயத்தோடு துதிப்பேன். கர்த்தரின் செய்திகள் பெரியவைகளும் அவைகள் பிரியமாயிருக்கின்ற எல்லாவரிலும் ஆராய்ந்துபடுகின்றவர்களாக இருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவர் தம்முடைய அதிசயமான செய்திகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மனம் உருக்கமும் உள்ளவர். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆதாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைத்திருப்பார். ஜாதிகளின் சுதந்திரத்தை தமது ஜனங்களுக்கு கொடுத்ததினால் தமது கிரிகளின் பலத்தை ஜாதிகளின் சுதந்திரத்தை அவர் ஜனங்களுக்கு கொடுத்ததனால் தமது கிரிகளின் பலத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினார். அவருடைய கரத்தின் கிரிகளை சத்தியமும் நியாயம் உள்ளவைகள். அவருடைய கட்டளைகளை எல்லாம் உண்மையானவைகள். அவைகள் என்றென்றும் உள்ள சகா காலமும் உறுதியாவே இருக்கிறார். அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவர்கள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்சி அனுப்பி
தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுவதிலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கின்ற யாவரும் நற்புண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். வாக்கு தத்தங்களால் நினைத்திருக்கிறார், வசனங்கள் நினைத்திருக்கிறார். அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து கொடுப்பார். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமான சம்பாத்தியத்தையும் வருமானத்தையும் கொடுத்து கர்த்தர் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாராக. Glory be to God. God bless this wonderful family and God bless this verse too. Amen. Glory be to God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல், அருமையான ஒரு பாடல். சேர்ந்து பாடிதனை ஆராதிப்போம். A nice song, a wonderful song. Let's sing and glorify God. It's an English song. An angel of the Lord came down to earth one day, and he sat here in my room as I began to play. A smile formed on his face, a tear grew in his eye. When I asked him what was wrong, the angel did reply, there's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, great all of all day long. And it never failed to warm my heart, no matter where I go, knowing God's loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, an angel told me so. Yeah, no thought occurred to me that if Jesus wanted, he could use this country song to share his love for you and me. Just to tell you once again what took place at Calvary. They took him that knew no sin and nailed him to a tree. And here it goes like this. There's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, great old uproar all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves country music, 'cause an angel told me so. There's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, grand old uproar all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, as an angel told me so. I know that one fine day when Jesus takes me home, you'll see me in that choir around the Father's throne. A smile upon my lips, but no teardrop
in my heart, singing thanks unto the Lord in the sweet by and by. There's a choir up in heaven singing country gospel songs, and they're singing to the Master, grant all our prayer all day long. And it never fails to warm my heart, no matter where I go, knowing God loves country music, 'cause an angel told me so. Knowing God loves country music, 'cause an angel told me so. Let's have that faith in our heart. One day when we reach over there in the God's place, that God will give a special place for us to sing, to glorify Him, where He's going to give a special place for us in the choir. Along with the angels, we're going to sing. ஒரு நாள் நிச்சயமாக நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திலே அவருடைய பாடகர் குழுவிலே தெய்வத்தரோடு இணைந்து பாட முடியாத ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் கொடுப்பான்ற விசுவாசத்திலே நாம் இருந்து கொண்டிருப்போம். ஆமென். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 1 Chronicles chapter 4 verse 10. Please read and get the God's blessings for you and your family. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். And Jabez called on the God of Israel, saying, "Oh, that thou wouldst bless me indeed, and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldst keep me from evil, that it may not grieve me." And God granted him that which he requested. Amen. Glory be to God. May God bless this verse. May God bless the family. It is a special verse in 1 Chronicles that we happen to read. It is not only a verse, it is a prayer of Jabez. When Jabez prayed to God, and this was his prayer, and God answered his prayer. That's what the Bible says. இந்த ஒரு வசனம் யாபேசனுடைய ஒரு ஜெபமா இருக்கிறது. இந்த ஜெபத்தை யாபேஸ் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் அருளினார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சத்தியம், இது ஒரு வசனம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாபேஸ் செய்த ஜெபத்தை கர்த்தர் நாம் செய்யும்படியாக விரும்புகிறார். Today's God's word and sermon is going to be the prayer of Jabez. Like how when Jabez prayed, God answered to him. The same thing that we're going to do. God expects us to pray. When we pray like Jabez, we're going to be blessed. யாபேசனுடைய ஜெபத்தின் நிமித்தமாய் எப்படி யாபேசனுடைய ஜெபம் பதில் கொடுக்கப்பட்டதோ, ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இன்று நம்முடைய ஜெபங்களும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் இன்று நம்மோடு பேச இருக்கிறார். இறை செய்தியிலே இதை பற்றி நீங்கள் தெளிவாக கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். God is going to talk to you during the sermon time with this special verse as in sermon. 3வது பாடல் தேவ மகிமைக்காக சேர்ந்து பாடுவோம். ஒரு தமிழ் பாடல், அருமையான பாடல், ஆவியில் நிறைந்தவர்களாய் நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Let's sing a wonderful song, a Tamil song. Let's fill with the Holy Spirit and sing and glorify God and magnify His name. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம்.
ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோம். உங்கள் வீட்டிலே ஒரு சுகவீனம் காணப்பட்டால், உங்கள் வீட்டிலே ஒரு பலவீனம் காணப்பட்டால், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உங்களுக்கு பரிச்சயமுள்ள உடன்பிறப்புகள் சுகவீனமாக இருந்தால், இந்த நேரத்தில் ஆவியோடு இணைந்து இந்த கவியை கர்த்தருக்கு மகிமையாக பாடும்படி உங்கள் அன்போடு அழைக்கிறேன். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று மகிமையோடு தேவனை நோக்கி நாம் பாடுவோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கின்றோம். சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. ஹல்லேலூயா. சுகத்தை கொடுக்கிற கிறிஸ்து, பாதாளம் சென்று வந்த கிறிஸ்து அவனை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். விடுதலை அளிக்கக்கூடிய தேவன், மரணத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய தேவன். ஆமென். The God who happens to give life to all of us, saving us. Some of us would have knocked the doors of hell, but God has called us back again to live. He has stopped the death in our life. Glory be to God. Amen. Hallelujah. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23-24 வசனங்கள் தேவ மகிமைக்காக வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Mark chapter 11 verse 23-24. Please read and get the God's blessings for you and your family. For verily I say unto you, that whosoever shall say unto this mountain, Be thou removed, and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which he saith shall come to pass, he shall have whatsoever he saith. Therefore I say unto you, what things soever ye desire, when ye pray, believe that ye receive them, and ye shall have them. Amen. Amen. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி
தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்பதே. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சூழலிலிருந்து கர்த்தர் மாற்றத்தை கொடுத்து பெரிதுமாய் ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் அவர்களோடு இன்னும் மகிமையான காரியங்களை செய்வாராக. ஆமென். Glory be to God. May God do the great and marvelous and wonderful things in their life. Amen. Today's sermon is going to be the prayer of Jabez. When Jabez prayed, the way he prayed, God answered his prayers. That's what the verse says. Today, do not miss the sermon because God is going to talk to you, my dear brothers and sisters. இன்றைய இறை செய்தி யாபேசனுடைய ஜெபத்தை பற்றியுள்ளது. யாபேஸ் ஜெபத்தை செய்யும் பொழுது தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார் என்ற வேதத்தில் நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றும்படியாக தேவன் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இறை செய்தியிலே உங்கள் தியானம் அங்கு இருக்கும்படியாய் நீங்கள் உங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Fourth song, it's an English song. Let's sing a known song. Let's sing and glorify God. நான்காவது பாடல் ஆங்கில பாடல், சேர்ந்து பாடிதனை மையப்படுத்துவோம். When you prayed every prayer that you know how to pray, just remember the Lord will hear and the answer is on its way. Our God is able, He is mighty, He is faithful. He never sleeps, He never slumbers, He never tires of hearing our prayer. When we are weak, He becomes stronger. So rest in His love and cast all of your cares off Him. He never sleeps, He never slumbers, He never tires of hearing our prayer. When we are weak, He becomes stronger. So rest in His love and cast all of your cares on Him. Do you feel that the Lord has forgotten your need? Just remember that God is always working in ways you cannot see. Our God is able, He is mighty, He is faithful. He never sleeps, He never slumbers, He never tires of hearing our prayer. When we are weak, He becomes stronger. So rest in His love and cast all of your cares on Him. Let's sing one more time and praise God. He never sleeps, He never slumbers, He never tires of hearing our prayer. When we are weak, He becomes stronger. So rest in His love and cast all of your cares on Him. So rest in His love and cast all of your cares on Him. So rest in His love and cast all of your cares on Him. Glory be to God. Hallelujah. Amen and amen. All the four songs that we happen to sing, it is glorifying God. It reminds us about how God works in prayers. And it reminds us how we need to be close to God in praying to Him and asking Him and talking to Him, having a very close relationship with God, reading the Word of God and praying towards God and asking for all the pardon and forgiveness so that we can be safe and protective. These days, God is talking to us in a different way. நாம் பாடின 4 பாடல்களும் கர்த்தர் ஜெபத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் அவரை பற்றி இருக்கிற அவர் நேசிக்கிற ஒரு தேவன் என்றும்
நாம் அவரை பின்பற்றினால் நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்கள் அவர் செய்வார் என்றும் உணர்த்தி கொண்டிருக்கிற ஒரு பாடலா இருக்கிறது. And all the verses that you happen to read, it again reminds of the prayer and the faith and how God works. He is not a God who sleeps. He never sleeps, he never slumbers. அவர் தூங்குகிற தேவன் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. என்னாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். He is still working. Always he works. Glory be to God for the wonderful songs. Let's read Ephesians chapter 3 verse 20 and magnify and glorify God's wonderful mighty name. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் எடுத்தவர்கள் தேவ மகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களை அழைக்கிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைத்திருக்கும் மிகவும் அதிகமாய் நமக்கென்று கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now unto him that is able to do exceeding abundantly above all that we ask or think, according to the power that worketh in us. Amen. Glory be to God. Amen, amen, amen. Hallelujah. As you see nowadays, all the brothers and sisters are reading, trying to read the God's word, the regional language, where it has more and more deep meanings. In every language, every word has a strong rooted meaning, a deep meaning. May God uphold them, may God teach them, may God guide them to read more and more for the glory of God. May God also teach them the language. தேவன் தாமே இந்நாட்களிலே இவர்கள் எடுத்துக்கொள்ளுகிற பிரயாசங்கள் நிமித்தமாக கர்த்தர் இவர்கள் ஒருவரையும் இந்த தாய்மொழியிலே பேச வைக்கும்படியாக கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அநேகம் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார், மொழிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் கர்த்தருக்கு மகிமையான ஒரு காரியத்தை செய்யும்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை அவர்கள் வாழ்க்கையிலே கொடுப்பாராக. ஆமேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. ஆமேன். Glory be to God. May God bless these words too. Amen. Thank you, sister, for reading it. Glory be to God. சாட்சியின் நேரம். இந்த ஒரு தருணம் மிக முக்கியமான தருணம் உங்கள் வாழ்க்கையிலே. ஒருவேளை இன்று கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால், இன்று இரவு நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்றால், தேவனுடைய ஒரு பிரசனத்தில் நாம் போய் இருக்கும் பொழுது அவர் கேட்கிற கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். என்னை குறித்து நீ சாட்சி சொன்னாயா? மகிமையாய் என் மகிமையை நீ பாராட்டினாயா என்று கேட்கும் பொழுது சாட்சி இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அவர் செய்த அற்புதங்கள் அநேகமா இருக்கிறது. Tonight, if God is going to come and we are all going to be taken, and when God puts over there in his kingdom, in his courtyard, and he's going to ask, did you testify about me? What all I have done in your life? Are we there? Can proudly say, yes, Lord, I have testified about you. I have glorified you. I have magnified you about your testimonies of your wonderful deeds, your miracles. இன்னும் நாம் சொல்லுகிறதுக்கு நாம் தகுதியாக்கிக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் சாட்சியாக சொல்லலாம். சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருப்பார். God would have done anything from the time that you came into this world till now. Every day, every minute, every hour, God would have did something in your life. Please testify and glorify God and receive his blessings. நீங்கள் சாட்சிகளை சொல்லி மையப்படுத்துவாங்க அன்பு இருக்கிறேன். Testimony time, சாட்சி நேரம். I would like to start my testimony from my end. I'd like to glorify God. Today, God has given everything what is needed in my life. என் வாழ்க்கையில எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அதிகமாக கொடுத்திருந்தால் நான் அதை மறந்திருப்பேன். என் தகப்பனால் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. My father always used to say this: if God happens to provide more than my requirement, there is a situation I might forget God, but God correctly gives what I need. என் தேவன் எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். சில நேரங்களில் ஒரு தனியார் பேங்க்ல என்னுடைய அக்கௌண்ட் இருக்கு. அந்த தனியார் பேங்க்ல, பிரைவேட் பேங்க் where I have and hold an account, a personal account, you have to maintain 10,000 rupees in a month. Every fortnight you have to maintain. If not, they will charge you for it. ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த ஒரு வங்கியிலே நீங்கள் 10,000 நீங்கள் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் அப்படி செலவு செய்து கொள்ளலாம்.
ஆனால் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய கணக்கிலிருந்து சிறிய ஒரு ஒரு பணமாக அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், ஒரு ஃபைன் அமௌண்ட் போல. நானும் எத்தனையோ நாள் நான் யோசிப்பேன், ஆண்டவரே இந்த அக்கௌண்ட், இந்த பேங்க்ல இருந்து அக்கௌண்ட் எனக்கு வேண்டுமா, ஏன்னா இதுல இருந்தா நான் நிறைய டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு ஆண்டவரே, இதெல்லாம் எனக்கு வேண்டுமான். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவர் கடத்தி கொண்டு இருக்கிறார். நான் யோசிப்பேன், ஆண்டவரே சில நேரங்களில் ஃபைன் விழுதேன்னு, ஆண்டவர் அதையும் சந்திக்கக்கூடான ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். Sometimes I really feel all even which is beyond my reach God has provided. Sometimes it overflows, sometimes it is exact, sometimes it is content in my hand. But whatever it is happening, God is saving, God is giving, God is protecting everything what I require. எனக்கு தேவையானதை, என் குடும்பத்திற்கு தேவையானதை, எனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா சுமைகளையும் அவர் சுமக்கிறார், என்னுடைய எல்லா கடன்களையும் அவர் தாங்குகிறார். இந்த நேரத்திலே என்னை காப்பாற்றி வழிநடத்துகிற என் தெய்வனுக்கு கோடான கோடிகளை செலுத்துகிறேன். சுகமாக வைத்திருக்கிறார், பலமாக வைத்திருக்கிறார். ஒரு காஃப், ஒரு கோல்டு இல்லை, அழகா வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்பவுமே பாடுறதுக்கு முன்னாடி லேசா த்ரோட்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும், தொண்டை லேசா கட்டும். ஆனா ஒரு முறை ஆண்டவரே என்னுடைய வார்த்தை நான் மகிமையாக பாடப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் கிளியர் பண்ணி கொடுப்பார். இதையெல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்மை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே இன்னும் அநேக சாட்சிகளுக்கு என்னை அதிபதியாக வைக்கும்படியாய் கர்த்தர் இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்து என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Any more testimonies to glorify God? You can share it. Testimony time, சாட்சி நேரம். Praise Lord, brother. Praise Lord, sister. Okay. எங்க மம்மிக்கு போன ஒரு 7 நாளாவே எனக்கு வீட்ல இருந்து போனே வரல. சரி ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேத்து ஃபோன் பண்ணும்போது எங்க மம்மி சொன்னாங்க, அவங்க போய் கோவிஷீல்டு கோவேக்சின் போட்டுட்டு வந்து அடுத்த நாளே அவங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னா பயந்துருவேணும் அப்படின்னு சொல்லிட்டு 7 நாள் என்கிட்ட சொல்லாமே மறைச்சாங்க. நேத்து அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் போயிருக்கும்போது ஏசிம்டமேட்டிக், ஒண்ணுமே சிம்டம்ஸே இல்லை, பட் ஆனாலும் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த ரிசல்ட் திரும்ப இன்னைக்கு ரிசல்ட் என்ன வந்ததுன்னா இட்ஸ் நெகட்டிவ் அப்படின்னு நேத்து என்கிட்ட சொல்லும் பொழுது நான் கேட்டேன், ஏன் மம்மி போட்டுக்க மாட்டேன், நீங்களே ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல வந்தாங்க வீட்டுக்கிட்ட கட்டாயமா வந்து கூட்டிட்டு போய் போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் I believe in God. ஸோ நேத்து கூட நாங்க ஜெபிச்சுட்டு தான் இருந்தோம். இன்னைக்கு ரிசல்ட் எடுக்கும் பொழுது நெகட்டிவ்னு வந்துருச்சு. நெகட்டிவ்னு வந்தாக்கா கூட மம்மிய வந்து வீட்டுக்குள்ளதான் இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பெங்களூர்ல போட்டு நிறைய என்னுடைய கசின்ஸ் அவங்களுக்கு எல்லாமே சிக்கா இருக்காங்க. போட மாட்டேன்னு சொன்னவங்க போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சஃபர் ஆகுறாங்க. என்னுடைய கசின் நேத்து கூட எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க பெங்களூர்ல தவறிட்டாங்க. ஸோ இதுக்கு மத்தியில கூட கடவுள் எங்களை ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ், பட் unable to see the suffering that is going in and around in everybody's family. என் லைஃப்ல என்னுடைய ஃபேமிலியில மாத்திரம் இல்ல, நிறைய பேருடைய ஃபேமிலியில அவங்க டியர் ஒன்ஸ் எழுந்துட்டு இருக்காங்க. ஸோ ஐ ரியலி ப்ரே தட் காட் ஷுட் டெஃபினெட்லி ஹீல் இந்த கோவிட சீக்கிரமா இந்த பூமியில இருந்து எடுத்து போடணும். 3rd வேவும் வருதுன்னு சொல்றாங்க, அது பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்றாங்க. ஸோ லெட் us all stand united in prayer. Let us battle against it. So thank you, brother, for giving me this opportunity. I glorify God for the healing that He has done in my family. Thank you. Amen. Hallelujah. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் ஆகும், ஆகும் ஆகும், எல்லாம் உம்மால் ஆகும். நாம் பாடக்கூடிய பாடல்களிலே கிறிஸ்துவை நாம் மையப்படுத்திக் கொண்டிருக்கிறோம், விசுவாசமா இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரி சொன்ன அருமையான சாட்சி, ரொம்ப ஆணித்தரமா சொன்ன சாட்சி, அவர்களுடைய ஜெபம், அவருடைய விசுவாசம். இன்று நாம் அநேகரை பார்க்கிறோம், டேவிட் பிரதரை பார்க்கிறோம், மேரி சிஸ்டரை பார்க்கிறோம், இன்று இன்னும் அநேகரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் சொல்லக்கூடிய சாட்சியிலே அவர்களுடைய வாழ்விலே இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, ஆனால் அவர்கள் அதை அனுமதிக்கவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது, ஃபோர்ஸ் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் போட்டுதான் ஆகணும், எங்க ஆண்டவர் இருக்காருன்னு நாங்கள் சொல்லிட்டோம். கர்த்தர் மகிமையை செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அளவு பார்க்கிறார். பிசாசு நம்மளை சோதித்தாலும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை அளவு பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான ஒரு காரியம், அருமையான ஒரு சாட்சி. இதில் பெரிய விஷயம் என்னவென்றால், இந்த லாக்டவுன்ல போன வருடத்திலிருந்து இந்த வருடம் இந்த நாள் வரைக்கும் அநேகர் எனக்கு தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள், என்னுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய மக்கள்
மற்றும் தெரிந்தவர்கள், என் கூட வேலை செய்தவர்கள், என்னோட நன்றாக பேசினவர்கள் அநேகர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆனால் நான் இன்று வரை நான் யோசிக்கிற ஒரே ஒரு காரியம், அத்தனை சாவிலையும் ஆண்டவர் என்ன எடுக்கல. ஒரு பைக் ஆக்சிடென்ட்லயும் மேஜர் ஆக்சிடென்ட் சர்ஜரிஸ்ல எல்லாம் என்ன ஆண்டவர் காப்பாற்றுறார், சூசைட் என்ன காப்பாற்றுறாருன்னா இன்னும் காப்பாற்ற வல்லரா இருக்கிறார். அவரை நம்பி இருக்கிறேன், அவரை முழுவதுமாக நான் சார்ந்திருக்கிறேன். சகோதரி சொன்னது போல கிறிஸ்துவை நாம் நம்பி இருக்கும் பொழுது அவர் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமாக கைவிட மாட்டார். விசுவாசத்தினுடைய அளவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளினுடைய செய்தி, today's sermon is about like how we have to be in faith and prayer, like how Jabez did, because God answered Jabez's prayer. இன்று யாபேசனுடைய ஒரு ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். God bless this testimony. God bless the family too. Any more testimonies for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்ல முடியாது, கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord, sir. This is Anita. Praise the Lord, ma'am. I just want to, thank God. Like my daughter's still having fever. As I already texted you, from the afternoons onwards, her fever, slowly creeps up by around at around 99, 99.5, 99.6. This goes on, but still, somehow God is giving her the strength. She's not totally down. That day she was horrible when I called you. But now she's able to somehow manage. She's eating something, though there's no hunger, but still she's eating. And on top of that, she has to start her work. She has started her work also. God is giving her the strength, and I know that God will completely heal her. We have no idea what is it, because we have run all the possible tests on her. Everything has come back normal. All the tests are saying that she's normal. I don't know if this can be a post-COVID symptom or what it is. We have no idea. And doctors also not giving any antibiotic because she's quite young. So whatever antibiotics have been given earlier, with that it's over. She's only on vitamins. And doctors said, like, if it crosses 100, to just give her Dolo. But praise be to God, it is not crossing 100. It's around the 99.5, 99.6 even it goes. But it's around that. And somehow she has the strength to manage. She's still inside the room. She is like very tired and weak. But then somehow she's able to manage. I just wanted to thank God for that. I know God will cure her completely. So thanks be to God. Amen. Amen. Glory be to God for the wonderful testimony. Well, when God can cure Brother David, last year, as you all know, Brother David was there in the hospital. He was attending this meeting from the hospital when he was infected with COVID. And daily at 8 o'clock, he used to come and attend the meeting, and he used to praise God. And even from the hospital, he used to testify. And after coming home, he used to testify. And these days, I could see Brother David coming daily and taking all the initiative of reading the God's word and testifying. When God can do that in Brother David's life, when God can cure Brother Joseph Xavier and the entire family, when God also can cure for all the people that whom we have happened to pray. You all know that we have prayed for many non-believers, people who were there from Trichy, on whole Muslim family of 23 people who were the financiers for the film industry. When we prayed, God happened to cure them. Like many witnesses and testimonies that we have, the same God who happened to heal all of them will surely cure Andrina, and she is going to come back, and when Michelle is going to tell this testimony on her own mouth, and all this will happen. இது எல்லாம் நடக்கும், பூர்ணமாக நடக்கும். விசுவாசம் நம்ம வைக்கும்போது. காரணம், சில நேரங்களில் நம்ம யோசித்து பார்க்கிறோம். அருமையான ஒரு காரியம் நான் யோசித்து பார்ப்பேன். எனக்கு பக்கத்துல இருக்கிற என்கிட்ட பேசின ஒரு ஃப்ரெண்டுக்கு இருந்துச்சு. அதே போல என்னுடைய ஃப்ரெண்டினுடைய தகப்பன் தாய் 2 பேர் இறந்து போனாங்க. அவருடைய குடும்பத்திற்கு நான் சென்றேன், நான் வந்தேன், எல்லாம் இருந்து அவங்க வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு வந்தேன், அவங்களோட நான் பைக்ல டிராவல் பண்ணேன். இப்படி எல்லாம் இருந்து ஆண்டவர் எனக்கு வரவிடலைன்னா ஆண்டவருடைய சித்தம் ஏதோ ஒன்று இருக்கு. 2 காரியங்களை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். Few years before, my mother, Evangelist Sister Watson, was infected with chikungunya, and she was very weak. And as you know, being in the old age where she has to go and do the ministry, she has to go here and there. She was not able to, she was bedridden. And the knee joints முட்டி எல்லாம் அப்படி வலிக்கும். அநேகர் சொன்னாங்க 6 மாசங்க எனக்கும் வந்துச்சு, அதெல்லாம் முடியாது, கொஞ்சம் கூட எழுந்திரிச்சு போக முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், 1 வருஷம் அவங்க ப்ராப்பராக உங்களுக்கு அந்த பேலன் கிடைக்கிறதுக்கு நிறைய சூப்பர்லாம் குடிங்க இதெல்லாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா
ரொம்ப குறைவான நாட்கள் தான் இவங்க நான் பெட்ல பார்த்தேன். திரும்பி எழுந்திரிச்சாங்க, போனாங்க, ஊழியம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கடவுள் கொடுக்கிற ஒரு சத்துவம், தேவன் கொடுக்கிற சத்துவம் மனிதரால் மருந்துகளால் கொடுக்க முடியாது. ஆமென். The cure that God happens to give, the healing that God happens to give, no medicine can come compared to it. And another thing, like I would like to say, when I was undergoing an inguinal hernia surgery, குடல் இறக்கம் அப்படின்னு சொன்னீங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு இருந்துச்சு. அதனுடைய சர்ஜரி சென்னை முகப்பேர் ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் நடைபெற்றது எனக்காக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்போ ஏற்கனவே நான் இந்த பைக் ஆக்சிடென்ட்ஸ், நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் இது பண்ணிட்டு என்னுடைய சிச்சுவேஷன், the anesthetist said that for me chloroform cannot be given. ஒரு ஆப்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு மயக்க நிலைக்கு கொண்டு தான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அது குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. என்ன ட்ரீட் பண்ண அனஸ்தெசிஸ்ட் பார்த்து சொல்லிட்டாரு, இவருக்கு ஏற்கனவே இந்த இதனால ஒருவேளை நம்ம குளோரோஃபார்ம் கொடுக்கும் போது கோமாக்கு போயிடலாம், இல்லை சோக் ஆகலாம், குளோரோஃபார்ம் கொடுக்க முடியாது. தென் ஐ ஆஸ்க் தி டாக்டர், வாட் வுட் பி தி நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி? அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு லோக்கல் கொடுக்கலாம், உங்க ஸ்பைனுடைய எண்ட் ஜாயிண்ட்ல நாங்கள் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு லோக்கல் ஒன்று கொடுப்போம், இன்ஜெக்ஷன். அது உங்களுக்கு இடுப்பு கீழே உங்களுக்கு செயலில்லாமல் போயிடும், உங்களுக்கு எதுவும் தெரியாது. ஒரு 6 hours ஒரு 8 hours இது ஒன்றும் தெரியாது, நீங்க அது மட்டும் நீங்க போட்டுக்கலாம். ஏற்கனவே எனக்கு ரொம்ப பயம். காரணம் என்னன்னா, என் தகப்பன், என்னுடைய அப்பா, my father, when he was there in the hospital in the last days, they happened to put him down like a spring. They bent him over like a spring, and they happened to get a serum from his spine. அவருடைய முதுகு தண்டுல இருந்து அவர் முழுவதுமாக வளைத்து இன்ஜெக்ஷனை குத்தி ஒரு சீரம் எடுத்தாங்க. துடிச்சிட்டார், வலி ரொம்ப தாங்குற மனுஷன், லேஸ்ல சொல்ல மாட்டார். ஆனா அவரே ரொம்ப கஷ்டப்பட்டார். நான் ஒரு ஊசி போடுறதுக்கே பயப்படுவேன், ரொம்ப பயப்படுவேன். For an injection I'll just run off, but I don't know like how it is going to happen. The first time the anesthetist happened to poke the injection, நான் கை கால் அசைத்து நான் உதைச்சதுல அந்த தியேட்டர்ல இருந்த டெக்னீஷியன்களுடைய கையெல்லாம் சர்ஜிக்கல் பிளேட் வச்சு அறுத்துட்டேன். எல்லாருக்கும் அடி, மூஞ்சில் அடிச்சு குத்திட்டேன், எல்லாம் பண்ண. I just banged them, I just kicked them, punched them, and almost they happened to have a cut in their arm with those surgical knives where switches have been made. At that particular time my sister was working in that hospital. என்னுடைய சகோதரி வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. கூப்பிட்டாங்க, ஸ்மைலி சிஸ்டர், உங்க தம்பி ரொம்ப அட்டுழியம் பண்றாரு, he is troubling us, he is not cooperating for the operation and you have to come. And my sister came, என்னை பிடிச்சி திட்டுனாங்க, அப்படி திட்டுனாங்க, உனக்கு அறிவு இருக்குதா, இப்படி பண்ணலாமா, டாக்டர் எல்லாம் பண்றாங்க, உனக்கு எவ்வளவு முக்கியம். எனக்கு வலி பொறுக்க முடியல. First time when they happened to inject the injection needle, it was almost like from my foot till my head, அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக், ஒரு 440 வோல்ட் அடிச்ச போல இருந்துச்சு. முடியல. கடைசியில் வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு ஒரு இன்ஜெக்ஷன் இது பண்ணாங்க. எப்படி பொறுத்தன்னு தெரியல. கடைசி அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்த பிறகு அன்னைக்கு நைட் இருந்த ஒரு பெயின், I just literally banged the wall, the hospital wall. செவுத்தை பிடிச்சி அப்படி அடிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கு அது எல்லாம் தாண்டி ஆண்டு வைத்திருக்கிறார். யோசித்து பார்க்கிறேன், எத்தனை அறுவை சிகிச்சைகள், எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், இதெல்லாம் ஆண்டு எனக்காக வளர்ந்தார். என்னை காத்திருக்கிறார், உங்களை காத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக பரிபூர்ண சுகத்தை மிஷேலுக்கு கொடுக்க போகிறார். மகள் சாட்சி சொல்ல போகிறாள். காரணம், என் வாழ்க்கையை போல மிஷேல் வாழ்க்கையிலும் அநேக விஷயங்கள் இருக்குது. Her leg was fractured and people said, okay, nothing can be done, but God made her to walk. This is the sign that Michelle, God is telling you that he will make you to come back and make you to walk and make you to testify in your own mouth about God, what God has done in your life. நடக்க முடியாத இருந்த சூழ்நிலை ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கார், பலத்தை கொடுத்து நடக்க வச்சிருக்கிறார். உங்களுடைய கால் ஆம்புடேட் பண்ணல, காலை ஃப்ராக்சரா நீங்க பிளேட் எதுவும் வைக்கல, ஆண்டவர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருக்கார். This is the first sign, அது முதல் அடையாளம். இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுத்து கொடுப்பார். You will testify God's name. We are all praying daily in the meeting. At the end of the meeting, we pray for you in the individual prayers and the family prayers and the meet prayers and the group prayers. Don't worry, God is there, and God, trust in the Lord and don't despair. கர்த்தரை நம்பினோர் கைவிடப்படார். Glory be to God. Amen. Any more testimonies for the glory of God? சாட்சிகளை நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் வாழ்க்கையில் நீங்க செய்திருந்தா நீங்க சாட்சியா சொல்லலாம். Anything. Praise God, brother. Praise the Lord, brother. எனக்கு ஒரு 2 மாசமா நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், வேலை எதுவும் நடக்கல.
பட் கடவுள் திருப்பியா நேற்று வந்து எனக்கு உங்க சித்தப்பா செல்லப்பா ஒரு ஃபோன் பண்ணி ஒரு கல்யாணம் ஒண்ணு இருக்குது, வர முடியுமா, அவங்க வந்து வாசிக்க முடியுமான்னு கேட்டாரு. பட் சூழ்நிலைகள் எப்படி இப்ப கல்யாணம் நடக்குமா, ஒருவேளை சர்ச்சுல எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு தெரியல. பட் எப்படி ப்ரிகாஷன், சரி நம்மளுக்கு வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நான் ஒத்துக்குன்னு அங்க போனா அங்க ஏசு மீட்பர் ஆலயம் அங்கதான் நடந்தது. பட் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு 50 பேர் தான் வந்தாங்க, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுது. பட் எந்த ஒரு சோசியல் பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க. கடவுள் வந்து இந்த கொடுத்த ஒரு தருணத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ. Amen. Glory be to God. Hallelujah. As you all know, Brother David is a musician. He is a violinist. So this is his profession. ஒரு உங்களுக்கே தெரியும் மியூசிஷியன்ஸுக்கு இந்த காலத்தில் எவ்வளோ கஷ்டமாகப்படுறாங்க, எப்படி வெளியில் போக முடியல, அவங்களுடைய டேலண்ட்ஸ் எக்ஸிபிட் பண்ண முடியல, அவங்களுடைய இன்கம் பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாம் இருந்துச்சு. And as you know, Brother David was telling about all the blessings that God happened to provide for him and his family. எல்லா அற்புதத்தை ஆண்டு அவர்களுடைய குடும்பத்தில் செய்திருக்கிறது எல்லாம் சாட்சியாக சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலையும் கர்த்தருக்கு மகிமையாக முக்கியமான விஷயம், ஒரு தேவ ஆலயத்தில் உட்கார்ந்து வாசிக்கும்படியாய் கடவுளுடைய பாட்டை வாசிக்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். A wonderful testimony where God made him to play inside the church and God glorified and God was glorified with the music, all that they played. God has blessed them with this art. May God bless them more and more. இன்னும் அதிகமான ஒரு ப்ரோக்ராம்களை கொடுத்து கர்த்தருடைய வருவாய்களை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாட்களிலே இந்த இசைக்கலைஞர்களுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு கஷ்டத்துக்குள்ள இருக்கிறது. ஆனால் கர்த்தர் பெரிய காரியங்களை ஏற்ற காரியங்களை செய்ய போற, இன்னும் அதிகமான ஒரு சம்பாத்தியங்களை கொடுக்க போகிறார். விசுவாசம் நாம் ஜெபித்துக் கொள்வோம். ஆமென். God bless you, brother. God bless this testimony too. Any more testimonies? சாட்சிகள் இருக்கா? Hallelujah. Let's sing a thanking song and glorify God and get to the word of God. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். Hallelujah, 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 hallelujah. Praise ye the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise ye the Lord. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Let's sing one more time. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Hallelujah. Praise ye the Lord. Glory be to God. Hallelujah. Let's close our eyes and just spend few seconds in God's presence in prayer. ஒரு சில நொடிகளை நாம் தேவனிடத்திலே ஜெபத்திலே நாம் தரித்திருப்போம். வல்ல பிதாவே, இந்த அருமையான நாட்களிலே உம்மை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இரவு உம்முடைய வருகை இருக்கும் என்றாலும் ஆண்டவரே நாங்கள் பிழைத்துக் கொள்வோம் என்ற விசுவாசத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீ செய்த அபரிதமான காரணம் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. Lord, you be our teacher, you be our mentor, and you be our guide. Lord, you teach us, you brief us, make us to learn, and make us to follow that in our life. In Jesus' mighty name we pray. Amen and amen. Today we're going to look on to a wonderful thing, a prayer. Before that, I would like to greet you and welcome you all. Once again, I bless you. I welcome you, each and every one, including your family members, everyone, in Christ Jesus' name for this evening Lockdown Family Prayer Fellowship. May God bless you. We bless you. We welcome you on behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House. விடுதலையின் ஊழியங்கள் சார்பில் இருந்தும் விடுதலையின் ஜெபத்திலிருந்தும் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி கர்த்தர் உங்களை அதிகமான ஆசீர்வாதங்களால் உங்களை நிறைப்பார் என்ற விசுவாசத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம். சகோதர சகோதரிகளே, my dear brothers and sisters in Christ, today's word of God is about an important prayer. ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை பற்றி வருகிறது. Where you will read it in the following verses. நீங்கள் படிக்க போகிறீர்கள் இந்த நாளிலே. The prayer of Jabez, as you can see it in your screen, you will be able to read it along with me. The prayer of Jabez and its wonderful little prayer packed with power. What was the prayer? என்ன ஒரு ஜெபம்?
Oh, that you would bless me indeed and enlarge my territory, that your hand would be with me, and that you would keep me from evil, that I may not cause pain. கர்த்தர் கொடுத்திருக்கிற அருமையான வார்த்தை. யாபேசினுடைய ஜெபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். The prayer of Jabez. யாபேசின் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? அது வல்லமை நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு ஜெபமா இருந்தது. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தப்படாதபடிக்கு அதற்கு என்னை விலகி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இதனுடைய முக்கியமான ஒரு விஷயம், இது வசனமாக நாம் படிக்க போகிறோம். This is the prayer of Jabez, and please keep this prayer tonight in your personal prayer, in your family prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலேயும் உங்களுடைய குடும்ப ஜெபத்திலேயும் நீங்கள் செய்யும் பொழுது இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு வாக்குத்தத்தமாக ஆண்டவரை கேளுங்க. You're going to keep this as a covenant. You're going to keep it as a promising word. You're going to ask God, Lord, you have done that in the life of Jabez, and you're going to do that in my life. யாபேசினுடைய வாழ்க்கையில நீ செய்தது என் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள். நாம் எடுத்து வாசிப்போம் அற்புதமான ஒரு வசனம். ஹல்லேலூயா. ஒரு முழு வசனத்தை நான் வாசிக்க போறோம். இது எங்க குறிக்கப்பட்டிருக்கிறது, எந்த இடத்துல பைபிள் இருக்குது பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 Chronicles chapter 4 verse 10. And Jabez called on the God of Israel, saying, Oh, that thou wouldest bless me indeed and enlarge my coast, and that thine hand might be with me, and that thou wouldest keep me from evil, that it may not grieve me. And God granted him that which he requested. The most important thing, and God granted him that which he requested. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். இதற்கு அப்புறம் வர ஒரு வசனம் பாருங்க. அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். கொஞ்சம் அனைவரும் ஏகோபித்த குரலாய் ஒருமித்த நிலையிலே அனைவரும் சேர்ந்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமென். Shall we all as one voice shall we rejoice in God by saying hallelujah and amen to God? Amen. Hallelujah. Yes, this word is for us. Instead of over there as Jabez, write your name and say, you call the God of Israel, and asking God, oh, that thou wouldest bless me indeed and enlarge my coast, and thine hand might be with me, and thou wouldest keep me from evil, that it may not grieve me. It should not give me any pain. And God granted everything what it has been given for us. Amen. யாபேசுக்கு பதிலாக உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே இஸ்ரவேல் தேவனை நோக்கி நான் கேட்கிறேன், என் தேவனே, என் தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உமது கரம் என்னோடு இருக்கும்படி கிருபை செய்யும், தீங்கு நாளிலே நான் துக்கப்படாதபடிக்கு, ஒரு வியாதியிலேயோ ஒரு கஷ்டத்திலேயோ நெருக்கத்திலேயோ நான் கஷ்டப்படாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதற்கு பதில் என்னவா இருக்கு? விசுவாசம் அடிப்படையில் நீங்கள் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளுவார். It is happening. It happened in the past. It's mentioned as அருளினார் in Tamil. It is said that God granted, but you're in the present. You're asking about what God is going to do in the future. Your thing will be granted because he has done already over there. உங்களுடைய வாழ்க்கையில அவர் அருளி விட்டார். ஏனென்றால் அது ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து விட்டார். அது சரியான நேரத்தில் உங்களை வந்து அடையும். இந்த யாபேசனுடைய ஜெபத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்க பெரிதான ஒரு காரியம். இது சாதாரணமான ஒரு ஜெபம் அல்ல. அவன் வைக்கிற ரிக்வெஸ்ட் வந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை. அவன் வைக்கிற ரிக்வெஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா லைன் பை லைன் ஒரு ரிக்வெஸ்டா வருது. தேவரீர் என்னை ஆசீர்வதியும். லார்ட் யூ ஃபர்ஸ்ட் பிளஸ் மீ. எனக்கு வீடோ காரோ, எனக்கு வந்து வெஹிக்கிளோ, எனக்கு வந்து கோல்டோ சில்வரோ மணியோ, எனக்கு ஹாப்பினஸ், சால்வேஷன், பீஸ், எனக்கு என்ன வேண்டுமோ, லார்ட் பிளஸ் மீ. He first asked for the blessings. என்னை ஆசீர்வதியும். Second thing he says, என் எல்லையை பெரிதாக்கி, Lord enlarge my coast, my territory. என்னுடைய எல்லையை பெரிதாக்கும். Cause you know what is my territory. I cannot decide my destiny. I cannot decide my territory and my borders. I don't have any knowledge about my parameters. எனக்கு என்னுடைய எல்லைகளை தெரியாது. எனக்கு என்னுடைய எந்த இடத்துல அது முடியும் எனக்கு தெரியாது. நான் நீர் தெரியும் ஆண்டவரே. அதனால உமக்கு நீர் எனக்கு எவ்வளவு எல்லை வச்சிருக்க அந்த எல்லையை பெரிதாக்கி எனக்கு கொடுங்க.
Second request. The third request that he keeps, உமது கரம் என்னோடு இருந்து, let your mighty hand be upon me. Let thine hand be with me. Imagine when God's hand was there along with David and Moses and Joseph and Abraham and Isaac and whomever you see in the Bible, Ruth, Esther, Hannah. நீங்க பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில, அவர்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய கரம் இருந்தபடியினால் அவர்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நேரம் அப்படி இருந்தது. ஆமேன். விசுவாசிகள் ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா இந்த வசனம் உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தீங்கு வராமல் இருக்கும்படியாய் கர்த்தர்கிட்ட நீங்க ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். நீங்க யார் வேணா இருக்கலாம். நீங்க உங்களுடைய ஜெபம், ஆண்டவர் என்னுடைய எல்லையை பெரியாக்கிட்டும் என்னை ஆசீர்வதிச்சிட்டீங்க, என்னோட இருங்க, உங்களுடைய கரை ஆளுகை செய்யட்டும். Let your hand uphold me. My wife, my husband, my children, my parents, my grandparents, whomever, my relatives, my friends, my job, my business, my loans, the money which I'm supposed to get, Lord, whatever which is around me, let your mighty hand be upon me so that you can rule me. I'm just going to be a puppet. நீர் என்னை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, நான் வெறும் பொம்மையா இருக்கும்படி கிருபை செய்யும். This is the prayer. ரொம்ப தெளிவா ஜெபம் பண்றாரு பாருங்களேன் ஜாபேஸ். A clear prayer, a crystal clear prayer, exactly what he needed in his life. அவருடைய வாழ்நாட்கள் அவருக்கு தேவையானது என்னவோ அதை கரெக்டாக கேட்டிருக்கிறார். The third thing that he asks, the fourth thing that he asks. First thing is the blessing. Second thing, the enlargement of the territory. Third is mighty hand on us. The fourth thing, முதல் விஷயம் ஆசீர்வாதம், இரண்டாவது விஷயம் எல்லை பெரிதாக்குதல், மூன்றாவது விஷயம் தேவன் நம்மோடு இருத்தல், நான்காவது விஷயம் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். சங்கீதக்காரன் பாடுகிறார், வாதை என் கூடாரத்தை அணுகாது. Nothing can come and disturb me. No wilderness, no pestilence has rights to come over me or to disturb me. This is your promise, and this is what the word of God, and this is the Lord's word. And please say that no pestilence and no infection has the right to come and stay in my life forever or take my life. என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு சுகவீனத்துக்கோ பலவீனத்துக்கோ அதிகாரம் கிடையாது என் மீது உட்கார்றதுக்கு, என் வாழ்க்கையை முடிப்பதற்கு. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். And that thou wouldst keep me from evil, that it may not grieve me. It should not give me any pain. And all this that he asked, the best of planned, well-designed requests and blessings. The next word says, and God granted him which he requested. இதையெல்லாம் தெளிவாக நிர்ணயம் பண்ணி கேட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவன் வாழ்க்கையிலே கொடுத்தார். என்ன கொடுத்திருக்கிறார்? அவன் வேண்டிக் கொண்டே தேவன் அருளினார். God answered exactly what he required. Today, my dear brothers and sisters, as you are hearing this word of God, God has already planned to give what you need. The only thing that he sees, how much of your time that you're giving to read the word of God, to touch the Bible and to open the Bible and to feel God in his words. He sees how much of your time are you giving to pray to him, to praise him, to glorify him, to magnify him, say testimonies and songs and praises. உங்கள் நாவினாலே நீங்கள் துதிகள், நீங்கள் செய்ய வேண்டிய துதிகளும் நீங்கள் பாட வேண்டிய பாடலும் சாட்சிகளும் எவ்வளவு நீங்கள் சொல்கிறீர்கள் என்று ஆண்டவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய கையிலே வேதம் எவ்வளவு நேரம் இருக்குது அதை பார்க்கிறார். உங்களுடைய முட்டி எவ்வளவு நேரம் முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணது அதை பார்க்கிறார். இது எல்லாம் இருக்கும் பொழுது கர்த்தர் யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். The God who happened to bless Jabez will bless you. The God who happened to bless Hannah will bless you. The God who happened to bless Ruth will bless you. அன்னாளையும் ரூத்தையும் ஆசீர்வதித்த தேவன், யாபேசை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கிறீங்களோ உங்க ரெண்டு கைகளையும் நல்ல மேல வானத்தை நோக்கி தூக்கி ரெண்டு கையை சேர்த்து சொல்லுங்க, லார்ட் எஸ் ஆமென், let it be done. ஆமாம் ஆண்டவரே, இது எல்லாம் என் வாழ்க்கையில் நடைபெறும்படியாய் நான் கேட்கிறேன். கைவிட்டு சொல்லுங்க, லார்ட் ஹல்லேலூயா, ஆமென். God is giving his word, his promise to you. Let's read Mark chapter 11 verse 23 to 24. மார்க் 11வது அதிகாரம் 23-24 வசனங்கள். ஒரு சில நேரங்களில் இந்த மார்க் சுவிசேஷத்துல ரொம்ப அழகா எழுதியிருப்பார். Luke was a doctor, so he'll write scientifically, and you can see Mark's way of describing things will be totally different, like when you see from Luke to Matthew. ஒரு மத்தேயுல படிக்கும் பொழுதும் ஒரு லூக்கால படிக்கிறது மார்க்ல படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் வேறுபடும், ஆனா ரொம்ப அழகா இருக்கும் படிக்கும் பொழுது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்திலும், யார் வேணா இரு, நீ உனக்கு கிறிஸ்துவை பத்தி நீ அறிந்துக்கோ, அறியாம இரு, ஆனா
கிறிஸ்துவின் நிமித்தமாய் விசுவாச நிமித்தமாய் எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். For verily I say unto you that whosoever shall say unto this mountain, be thou removed and be thou cast into the sea, and shall not doubt in his heart, but shall believe that those things which said shall come to pass, he shall have whatsoever he said. I really believe Jabez would have just had this kind of a faith in his heart. யாபேசனுடைய மனதில் இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும். இருதயத்துல கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் எனக்கு ஆண்டவர் கொடுப்பான்னு நம்பிக்கை இருக்கும். அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். Where you can see Jabez's prayer, what he prayed, he very well knew that God is going to provide that everything because his faith was so prominent. Where you can see Jabez was being blessed. 24th verse. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். Therefore I say unto you, what things soever ye desire when ye pray, believe that ye receive them all, and ye shall have them. Sometimes we pray without faith. Sometimes we read Bible without understanding, thinking of something else. Sometimes we also praise God for only smaller things. For bigger things we don't praise. You just take it. He's my father. Why I need to thank him? அவர் என் தகப்பனா இருக்கிறார், நான் எதுக்கு நன்றி செலுத்தணும்? நான் சொல்லலாம், அவருக்கு புரியும். தவறு செய்கிறோம் சகோதரிகளே, சகோதரனே. We are making a big mistake, my dear brothers and sisters. We need to thank him. We need to glorify. This is what we made. This is what we are made for. தேவன் நம்மளை படைத்ததற்கான அர்த்தமே இதுதான். அவரை துதிக்கும்படி, அவரை தேடும்படி. Seek ye first the kingdom of God, and all these things shall be added unto you. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் ஒருத்தருக்கு அருமையான வசனம். ஜெபம், விசுவாசம், தேவ வசனம் உங்களை காத்துக்கொள்ளும். Prayer with faith with God's word will surely save you. God talks to you in the right way. சரியாக பேசிக் கொண்டிருக்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Ephesians chapter 3 verse 20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. Now unto him that is able to be exceeding abundantly above all that we ask or think according to the power that worketh in us. நாம் எதெல்லாம் வேண்டிக் கொள்றோமோ, எதெல்லாம் நினைக்கிறோமோ, எதெல்லாம் அதிகமா நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே அவர் வல்லவராக இருக்கிறார். He is a greater God. Sometimes we read the world signs. Deja vu, deja. இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, நடந்திருக்கு ஏற்கனவே வாழ்க்கையில நடந்துரும், இப்படி நம்ம விஞ்ஞானத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் தீர்க்க முடிவு பண்ணிட்டார். Nowadays the man's mind is being followed by the corporate with softwares. Whatever you say in your phone or you search, it will keep reminding you about again and again for you to buy. ஒரு போன்ல போயிட்டு இந்த பொருளை பத்தி நீங்க விசாரிச்சீங்கன்னா அது உங்களுக்கு திருப்பி வந்துகிட்டே இருக்கும். அந்த ஆட் எல்லாம் இப்படியா ஒரு ப்ரோக்ராம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுபவர்கள் இது செய்து கொண்டிருக்கிறார்கள். People who happen to rule this world are doing it. But the moment you think, all this happens because God had already put this software in your mind. இந்த ஒரு என்ன சொல்லக்கூடிய ஒரு நுண்பொருளை ஆண்டவர் உங்களுடைய மனதிலே ஆழ் மனதிலே மூளையில் ஏற்கனவே வைத்து விட்டார். Whatever you think, whatever you ask, it is happening because of your faith. Amen. நீங்கள் நினைக்கிற காரியங்கள், சிந்திக்கிற காரியங்கள், எண்ணங்கள், பேச்சுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காரணம் தேவனுடைய உங்களோட இருக்கிறார். தேவனுடைய விசுவாசம் அங்கு கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமையான காரியம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். Proverbs 10:22 it says, the blessing of the Lord it maketh rich, and he addeth no sorrow with it. If you are into sorrow right now, he is not adding it, the Satan is adding in your life. Keep remembering all these things and ask God to remove all the sorrow from your life. உங்கள் வாழ்க்கையிலே வேதனையை மட்டும் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தாரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். He will not add any pain to it. So pray to God. அன்றைய இந்த உபாதைகள், இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு ஒழிந்து போக முடிக்கிற விஷயம் நீங்க கேட்கிற மாத்திரம் ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க தேவனா இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். Romans chapter 8 verse 2 it says like this, for the law of the spirit of life in Christ
Jesus hath made me free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பது பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்றே. There is not going to be a death for you because you've been washed in his blood. மரணம் உங்களுக்கு இல்லை. கிருபை நிமித்தமாய் பிரமாணத்தின் நிமித்தமாய் கர்த்தர் இதையெல்லாம் மாற்றி போட்டார். ஆவியானவர் வேலை செய்து கொண்டிருக்கிறார். The truth is that God sees your time, how much you are spending your time in the Lord's presence. A whole day, a 24-hour day. God is just saying, how much are you investing? I always repeat this story, this parable. எப்பவுமே நான் சொல்லுவேன், வேதத்துல நீங்க பார்க்க போனீங்கன்னா ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தாங்க, ஒரு ஏழை விதவை இருந்தாங்க. இருந்த பணத்தை எல்லாம் அவங்க போட்டுட்டாங்க. அடுத்த வேலை கூட யோசிக்கல. இந்த ஐஸ்வர்யவான் இருந்தது கொடுத்தாரு, ஆனா நிறைய வீட்டுல இருக்கு. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், who is richer, the old lady, the widow who happened to put whatever she had, or the man, the most rich man, who? And God said, she. இருக்கிறதெல்லாம் கொடுத்திருக்கிறா. கர்த்தர் உங்களுடைய நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். God is just saying how much amount of time that you're providing for God in your life daily. He just locked us inside the house because he wants us to look unto him, to serve him. இந்த வீட்டில் அடைத்து வைத்திருக்கிற காரணம் என்னை தொழுது கொள்ளும்படியாய் நீங்கள் என்னுடைய கீழே இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் கொண்டிருக்கிறார். If we fail to do it, many things comes in our life. இதையெல்லாம் நான் விட்டு போகும் பொழுது பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. You're very tightly packed like with the M-seal of Fevicol towards God. But Satan is trying to pull you away from God. The moment you make a small distance, he can just peel you off just like that. ஆண்டவரத்துல நீங்க ரொம்ப ஒரு ஃபெவிகால போல, ஒரு எம்சில போல, ஒரு கோந்த போல ஒட்டிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நீங்க விலகி வந்துட்டீங்கன்னா முழுவதுமா உரிச்சு எடுத்துருவான், பிரிச்சு போட்டுருவான். கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். God will surely do wonders in your life. Glory be to God. Let's close our eyes and look unto God. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். நான் அந்த மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி பிரீதா அவர்கள் முன் வந்து முடிவு ஜெபத்தை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே நேற்று சொன்ன அந்த 3 காரணங்கள், 3 விண்ணப்பங்கள், மகள் ஆண்ட்ரினா மிஷேல் முழு பரிபூர்ண சுகத்தை பெறும்படியாகவும், ரெவரண்ட் ராஜ்குமார் அண்ட் மிஸ்ஸஸ் ரேச்சல் ராஜ்குமார் பரிபூர்ண சுகம் பெறும்படியாகவும், மற்றும் ஆண்ட்ரூ அலெக்சாண்டர் அவரும் பரிபூர்ண சுகம் பெறும்படியாகவும் கோவிட்ல இருந்து, நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய மீட்டிங் வரக்கூடிய மர்சி மில்டன், ஆண்டோ மில்டன் அவர்களுடைய அம்மா பாட்டி இன்னும் பரிபூர்ண சுகம் பெறும்படியாகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், விசுவாசத்துக்காகவும், கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்துக்காகவும், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, பலத்துக்காக, சுகத்துக்காகவும், வரப்போகிற நாட்களில் இந்த நோய்க்காகவும் நாம் அதிலிருந்து விடுபடும்படியாகவும், சந்தோஷமா இருக்கும்படியாக ஜெபித்துக் கொள்ளுமாறு அருமை சகோதரி பிரீதா லாரன்ஸ் ஒரு ஜெப வீராங்கனை அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கே 1-2 பேர் உடைய நாமத்துல கூடியிருக்கீங்களோ அந்த இடத்துல பிரசன்னமா இருப்பேன் என்று சொன்ன தேவன், நாங்கள் வெவ்வேறு இடங்களிலிருந்து உண்மை நோக்கி பார்த்தாலும் ஆவியானவர் ஒரு மனப்பாட்டின் ஆவியானவரை நினைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறோம். நாங்கள் கேட்ட சத்தியத்துக்காய் நமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு போய் துதிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தற்காய் நன்றி அப்பா. நீ நேற்றும் இன்றும் என்றும் வாராத தேவன் தகப்பனே. யாக்கோபின் தேவன், அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், எங்களுடைய தேவன் அல்லவா. அதுக்காய் நாங்கள் நன்றியோடு போய் துதிக்கிறோம் அப்பா. அப்பாவுடைய வார்த்தைகள் அது உண்மையானவைகள் தகப்பனே. ஆண்டாண்டு காலமாக அநேக வருடங்களாக உடைய வார்த்தை அது மாறவில்லை சுவாமி. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. சூழ்நிலைகள் மாறலாம் சுவாமி, அல்லது நாங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம் அப்பா. ஆனால் நீர் தகப்பனே என்றென்றும் மாறாத தேவன். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது கர்த்தாவே, அந்த ரெவரண்ட் ஐயாக்கா அவருடைய மனைவிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த வியாதி படிக்கல உடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, அவர்கள் அப்பா உண்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் சுவாமி, உமக்காய் ஊழியம் செய்கிற பிள்ளைகள். அதனால தகப்பனே, அவர்களுக்கு நீங்க ஒரு விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேக நாட்கள் ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இந்த நாட்கள்ல அநேகரை தகப்பனே உடைய வார்த்தையை ஆண்டவரை கொண்டு செல்லும்படியாக அவர்களை நீங்க பலப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரை பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களுக்கு அன்று நீர் நியமித்திருக்கிற நாட்கள் முடியும் வரை சுவாமி ஆண்டவரே உமக்காய் ஊழியம் செய்யத்தக்கதாக அவர்கள் நீங்க இதுவரையும் தகப்பனே நீங்க பலப்படுத்தும்படியாய் ஆண்டவரே அவர் வியாதி படிக்க நீங்க மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, உங்களில் ஒருவன் சுகவீனமா இருந்தால் அவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி சொன்னீரே சுவாமி. அப்பா, நாங்கள் ஒருவராய் ஒரு குடும்பமாய் தகப்பனே அப்பா உன்னை நோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அற்புத சுகத்தை நீங்க கட்டடுபடியாய் ஜெபிக்கிறோம்.
தகப்பனே ஆண்ட்ரியாக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளுக்கு கூட நீங்க பரிபூர்ண விடுதலை தாங்க. ஆண்டவரே அந்த டெஸ்ட் எல்லாம் தகப்பனே நார்மலாக இருக்கிற கிருபை பாராட்டியதே அதற்காக நன்றி அப்பா. நன்றியோடு போய் துதிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் மகளுக்கு இருக்கிற பலவீனம் நீங்கள் அறிவீங்க தகப்பனே. மகள் ஆண்டவரே வேலைக்கும் செல்ல வேண்டும் சுவாமி. ஆண்டவரே மகளுக்கு ஏற்ற பலனை தாங்க. வெகு சீக்கிரத்துல மகன் பலன் கொண்டு எழும்ப நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்க. எங்களோடு கூட வந்து சாட்சி சொல்லும்படியாக மகனை தகப்பனே நீங்க பலப்படுத்த குத்தினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே அவனுமாய் தகப்பனே. மகளை நீங்க பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். இம்மட்டும் தகப்பனே இந்த குடும்பத்தோடு நீங்க கூட இருந்திருக்கீங்க. எல்லா சூழ்நிலைகளும் தகப்பனே அவங்களோடு கூட நீங்க இருந்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். சகல பலவீனத்திலையும் அந்த பிள்ளைகளை நீங்க விலைக்கு பாதுகாத்திருக்கீங்க. அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் அநேக பிரச்சனைகள் கருவாக அவங்களுக்கு செல்லும் பொழுது கூட உடைய கரம் அவர்களோடு கூட இருந்திருக்கிறது. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் சுகம் தர வல்லவராய் இருக்கிறது. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வெகு சீக்கிரம் தகப்பனே மகள் பலன் கொண்டு எழுபடியாக நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சத்துவ இல்லாத மகளுக்கு நீங்க சத்துவத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அதே போல தகப்பனே அப்பா அந்த மில்டன் அவங்க ஃபேமிலிக்காக ஜெபிக்கிறோம். அந்த பாட்டி பாப்பாக்காக கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. மகளுக்கு கூட ஆண்டவரே அப்பா இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுங்க. இந்த வயதான காலத்துல தாங்குவேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்பு வைப்பேன் என்ற வண்ணமாய் தகப்பனே இந்த பாட்டிகளுக்காகவே நீங்க பலத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அவங்க கழுதை போல சட்டையை விரித்து பறக்கிற பலத்தை அவர்களுக்கு நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆயுசு நாட்களை கூட்டிக் கொடுத்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான தாயாக இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா அந்த மகளுக்கு ஆண்டவரே நீங்க பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டேண்டுபடியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா நீங்க பரிபூர்ணத்தின் தேவன் சுவாமி. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். எந்த விதமான சைடு எஃபெக்டோ எந்த விதமான ஆஃப்டர் எஃபெக்டோ அந்த பலவீனத்து நிமித்தமா எந்த விதமான ஆடுகளோ இல்லாதபடிக்கு அது நிமித்தமா வேற எந்த விதமான பலனும் வராதபடிக்கு சுவாமி அவர்கள் ஒவ்வொருவரும் நீங்க பரிபூர்ண சுகத்தை கட்டிடுபடியா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆண்ட்ரூக்காக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்துடைய கண்ணீரை நீங்க ஆனந்த கணிப்பாய் நீங்க மாற்றுவீங்கப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம். அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. மனுஷனால் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானங்கள் அவர்களை நீங்க இடைக்கட்டும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா ரூத்தின் மூலியமாக அந்த நவமுடைய குடும்பத்தை நீங்க கட்டினீரே அதே போல ஆண்டவரே வருகிற நாட்கள் ஆண்ட்ரூக்கு கூட கட்டாத ஒரு நல்ல மனவாட்டியை நீங்க கொடுத்து அந்த குடும்பத்தை நீங்க கட்டுபடியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்ப அந்த குடும்பத்தை கட்டுக்க தகப்பனே அவர்கள் இருந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக திருப்பி பெற்றுக்கொள்ளும்படியாக சுவாமி அந்த பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பாதுகாத்து பலப்படுத்தி அப்பா சமாதானத்தால் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். சந்தோஷமா இருக்கும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னீரே அந்த வசனத்தை ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த குடும்பம் ஆண்டவரே சந்தோஷத்தை காணும்படியாக கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்க அப்படியே இருக்கிற எங்களை ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இப்ப யாபேசுடைய ஜெபத்தை நாங்கள் ஜெபித்தது போல சுவாமி இந்த விதமான ஆண்டவரே கொள்ளுநோயின் காலத்துல தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு ஆண்டவரே சகல தீவுக்கு எங்களை விலக்கி காத்தல்படியா ஜெபிக்கிறோம். கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நாங்கள் வெளியில போகும் பொழுதும் வரும்பொழுதும் ஆண்டவரே உடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருக்கட்டும் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்துக்கிற கார்டியன் ஏஞ்சல்ஸ்க்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வருகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வாக்குத்தற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய நேற்று நிலைக்காலங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா பூசுகிறோம் சுவாமி. வாத எங்கள் கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த கொள்ளை நோயானது எங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு அதை கண்டு நாங்கள் பயப்படாதபடிக்கு எல்லா பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தை நாங்கள் எடுத்து போடுகிறோம். விசுவாசத்தால் எங்களை இடைக்கட்டுபடியா ஜெபிக்கிறோம். முடிவு பர்வந்தம் நாங்கள் விசுவாசத்தோடு நிலைநிற்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களுடைய தேசத்துக்காக கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த மூன்றாவது அலை எழும்பும் என்று சொல்கிறார்கள். பிள்ளைகளை தாக்கும் என்று சொல்கிறார்கள். இந்த தேசம் முழுவதும் தகப்பனே அந்த மூன்றாவது அலையை எதிர்நோக்கி ஆண்டவரே ஆயத்தத்தோடு காணப்படுகிறார்கள் சுவாமி. ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே விசுவாசம் உண்மையில் இருக்கிறது தகப்பனே. ஆனப்படினால் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உடைய விசுவாசத்துக்கு பாத்திரமானதாய் ஆயத்தப்படும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தாங்க சுவாமி. ஆண்டவரே கிருபைக்கு ஆயத்தமாக நாங்கள் இருக்கும்படியாக எங்களுக்கு ஞானத்தை தாங்க. ஆண்டவரே நாங்கள் இன்னும் கிட்டி சேரணும். இன்னும் பிரசத்தத்தை நாடணும் சுவாமி. நாங்கள் இன்னும் விசுவாசத்துல பலப்படணும் அப்பா. அந்த ஞானத்தை எங்களுக்கு தருபடியா ஜெபிக்கிறோம். என்ன காரியங்களை எங்களை சூழ்ந்து கொண்டாலும் எவ்விதமான கொள்ளை நோய்கள் வந்தாலும் தகப்பனே இம்மட்டும் நீங்க பாதுகாத்த தேவன் வசனம் சொல்வது போல இவ்விதமான கொள்ளை நோய்கள் இவ்விதமான மரணத்திலிருந்து இம்மட்டும் எங்களை தப்பு வைத்தீர். இப்பொழுதும் தப்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர். இனிமேலும் தப்பு வைத்தீர். இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அதனால நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு சுவாமி நாங்கள் எப்பொழுதும் உங்களை துதித்துக் கொண்டே இருக்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களுடைய சிறு பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த மூன்றாவது அலையில சிறு பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்றாங்க சுவாமி. சிறு பிள்ளைகளை விசேஷமா இப்படி கரத்துல கொடுக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகள் மீது உடைய கரத்தை வைக்கும்படியாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சட்டங்களாக மறைத்த எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா பிள்ளைகளுடைய படிப்பின் காரியத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. நீரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல போதகராய் இருந்து எங்கள் பிள்ளைகளுடைய ஆண்டவரே அப்பா ஞானத்துல குறைவில்லாதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா நீங்க வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவ்வப்போது வருகிற சிறு சிறு ஆண்டவரே பலவீனத்திலிருந்து
கத்தாத எங்கள் பெற்றோர்களை நீங்க விலக்கி பாதுகாத்து பலத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் அவருடைய வேலைகளுக்காய் ஜெபிக்கும் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே அப்பா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே சுவாமி, எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல வேலை செய்கிறார்களோ யோசேப்போடு நீங்க கூட இருந்தீங்க. அதனால தகப்பனே யோசேப்பு போத்திபாரின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. பஞ்ச காலத்துல கூட தகப்பனே அப்பா யோசேப்பு இருந்ததுனால எகிப்து தேசம் முழுவதும் அப்பா அப்பா அவர்களுக்கு தானியம் கிடைத்தது. அவர்கள் மாத்திரமல்ல அப்பா சுத்தி இருந்த அநேக பட்டணங்கள் கூட தகப்பனே யோசேப்பு நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்றெல்லாம் நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோமே. அவ்விதமா எங்களுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் வேலை செய்கிறார்களோ, என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்த தொழிலை தகப்பனே எங்கள் பிள்ளைகளால கர்த்தாவே அவரோடு கூட இருந்து நீங்க வர்த்திக்க பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். அது நிமித்தம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, எங்களுடைய கையின் பிரயாசம் நீர் ஆசீர்வதித்த நிமித்தம் நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அநேகருக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவருடைய ஆண்டவரே அப்பா சகோதர சகோதரிமாருடைய ஆண்டவரே குடும்பத்துடைய வருமானங்களை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா ஜெபிக்கும். வேலையில உயர்வுகளை காணக்கிறதை பார்க்க வேண்டுமா ஜெபிக்கும். எல்லா குறைகளையும் நீங்க நிறைவாக்கி தரும்படியாக ஜெபிக்கும் சுவாமி. ஆண்டவரே நீண்ட நாட்கள் காத்திருக்கிற காரியங்கள் ஆண்டவரே வருகிற நாட்கள் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்துல கூட சுவாமி அண்ணனுக்காய் ஜெபிக்கிறோம், ரேஷ்மாக்காய் ஜெபிக்கிறோம், ஆண்டிக்காய் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஸ்மைலி அக்காக்காய், பேட்ரிக் அண்ணனுக்காய், நிதின்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, செய்கிற ஊழியர்களை ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் வருகிற நாட்களை வல்லதை எடுத்து பயன்படுத்துங்க. அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதிலாக தகப்பனே அப்பா அவங்க கம்பீரத்தோடு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அருடைய பொருளாக கொண்டு வரும்படியாக சுவாமி அவர்கள் நீங்க வல்லமையா எடுத்து பிரயோஜனப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க யாரை ஆஸ்வதிக்கிறீங்களோ அவர்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே இதோ நாங்கள் ஒரு குடும்பமாய் ஆண்டவரே இந்த ஊழியக்காரனுடைய குடும்பத்தை தகப்பனே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. தகப்பனே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. அவிதமாய் தகப்பனே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து பழகி பெருகும்படியாக நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாம் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அநேக இடங்களுக்கு அவங்க வெளியே போயிட்டு வராங்க சுவாமி. இந்த பரிசுத்த ரத்தத்தால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் தெய்வீக சமாதானத்தை நீங்க கட்டேடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே அப்பா. சத்துருவானன் கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள் நிமித்தம் இந்த பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவரீர் அக்கடி வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வேலையில கொடுக்கத்தாலும் இந்த கிருபை இருக்கட்டும், உயர்வுகளை காண கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பகல் முழுவதும் எங்களோடு கூட இந்த தேவன் இந்த ராத்திரி வேலையில கூட தகப்பனே எங்களோடு கூட இருங்க. ஆண்டவரே அப்பா, நீரே உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு இத்தனை அளிக்கிறேன் என்று வேதம் சொல்வது போல சுவாமி தகப்பனே நாங்கள் தூங்கும் பொழுது எந்த விதமான சத்துருடைய கிரைகளோ அந்தகார கிரைகளோ எந்த விதமான கட்டாய பொல்லாத தீங்கான ஆண்டவரே ட்ரீம்ஸ் எங்களுக்கு வராதபடிக்கு பாதுகாத்து ஆண்டவரே நாங்கள் நன்றாக தூங்கி நாளைக்கு காலையில் நாங்கள் எழுந்திருக்கும் பொழுது உடைய துதிக்கும் துதியோடு ஒரு புதிய நாளை காண கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டுமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் கருத்துல கொடுக்கிறோம். தேவரீர் மட்டும் பாதுகாத்தீரே. அதே போல வருகிற நாட்கள்ல கூட சுவாமி வருகிற எல்லா தீங்கைக்கும் எங்களை விலக்கி காத்து ஆண்டவரை யாபேசை போல எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களுக்கு மனம் இறங்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. Amen. I call upon Sister Mary to come forward and to pray for Sister Smiley Patrick Ravikumar, who is celebrating her birthday today. சகோதரி மேரி அவர்கள் முன்பாக அழைக்கிறேன். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்குமாறு சகோதரி ஸ்மைலிக்காக இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிற சகோதரிக்காக ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாயும் தகப்பனுமான என் அன்புள்ள நேசரேசையா, நீர் கொடுத்திருக்கிற இந்த நேரத்துக்காய் நன்றி அப்பா. இன்றைய தினத்திலே சாமி அவங்களுடைய பிறந்த நாளை காணக்கூடிய ஆண்டவரே ஒரு சலாக்கியத்தை நீர் ஸ்மைலி சிஸ்டருக்கு கொடுத்ததுக்காக நன்றி. இன்னொரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் ஆண்டவரே 2 பிள்ளைகளை ஏசுப்பா, சுசில் பிரதரையும் ஸ்மைலி சிஸ்டரையும் ஆண்டவரே ஊழியத்திற்கென்று விட்டு சென்றிருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய நோக்கம் ஆண்டவரே அவர்கள் வாழ்வில காணப்படட்டும் சுவாமி. அப்பா அவர்கள் வாழ்வில எந்த போராட்டங்கள் இருந்தாலும் அப்பா எல்லாவற்றுக்கும் ஐயா நீர் முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறீர் சுவாமி. அப்பா ஒரு கடலுக்கும் நீருடைய எல்லை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாய் அக்காவுடைய உபத்திரவத்திற்கு கூட ஆண்டவரே நீர் ஒரு எல்லையை வைத்திருப்பீங்க ஆண்டவரே. நீர் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதில்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீர் இசையா. இன்று தினத்திலே இயேசுசாமி அந்த அவங்களுடைய பிறந்த நாளை மிக அழகாய் தகப்பனே ஆண்டவரே அவங்க செலிப்ரேட் பண்ண நீர் கிருபை பாராட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இசப்பா we are in the end of the night Lord Jesus. இந்த நாளுடைய இறுதிக்கு நாங்க வந்திருக்கும் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் தகப்பனே நீ அவங்களை தாங்கி ஆண்டவரே சுமந்து ஏந்தி தப்பிக்க வைத்து ஆண்டவரே இன்றைய நாளிலே நிற்க செய்திருக்கிறீரே அதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். பல ஆண்டவரே பல விதமான உபத்திரவமான பாதைகளின் மத்தியிலே எசப்பா இன்று தினத்திலே பிள்ளைகளை சாட்சியா நீ நிறுத்தினதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் உடலிலே காணப்படுகிறதான எல்லா விதமான பலவீனங்களும் சோர்வுகளும்
சுகவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு சுவாமி நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே நீர் முடிசூட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய தைரியத்தின் ஆவியினாலும் தெளிந்த சிந்தனையோடு நீர் அவர் வாழ்வை தகப்பனை நீட்டி தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல ஆயுள் நாட்களை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. அவங்க கையிட்டு செய்கின்ற காரியமெல்லாம் வாய்க்க உதவி செய்தலும். குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் செழிப்பும் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுப்பா உமக்கென்று சாட்சிகளாய் நிறுத்தும் தகப்பனே. அப்ப உங்களுடைய வேலைக்கென்று நீர் அழைத்திருக்கிற சுவாமி, அந்த அழைப்பை சீக்கிரத்திலே இயேசப்பா ஆண்டவரே அதை தெரிந்து கொண்டு ஊழியம் செய்ய நீர் பயன்படுத்திக் கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே பிள்ளையை ஆசீர்வதிங்க, பிரதரை ஆசீர்வதிங்க. குடும்பமாக உமக்கு சாட்சியாய் நிற்க ஆண்டவரே ஒற்றுமையாய் பிரதரும் சிஸ்டருமாய் சேர்ந்து இந்த ஊழியத்தை நடத்த நீர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே உடைய தெய்வீக சமாதானத்தை வீங்க சாமி. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற காரியங்கள் எந்த ஒரு தடையுமின்றி அவர்களுக்கு நடத்த கத்தாவே அவங்க வாழ்வில நடக்க நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தை பிள்ளையின் சிறுசின் மீது திரைக்கு தெளிக்கிறோம் ஆண்டவரே. உடைய ரத்தத்தினாலே நீங்க கன்சீல் பண்ணுங்க. உடைய சட்டை கடியில பாதுகாத்துருளுங்க. தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வர நாட்களை நீர் உடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் ஆண்டவரே, இந்த உலகத்தனமான ஆசீர்வாதங்களையும் நீர் அவர்களுக்கு தரும்படிக்கு ஜெபிக்கிறேன். எந்த ஒரு காரியத்திற்கும் ஆண்டவரே அவர்கள் ஏந்தி கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க சாமி. ராஜா எந்த ஒரு நன்மைக்கும் குறைபடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. அவங்க தண்ணீரும் அப்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவரே அவங்க வெளியே போயிட்டு உள்ள வரும் பொழுது உடைய ரத்தத்தினாலே கன்சீல் பண்ணுங்க. எல்லா தீமைக்கும் ஆண்டவரை மறுபடியும் நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமையான கருத்துக்களை நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த ஜெபங்களை ஏறெடுத்த 2 ஜெப வீராங்கனைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எடுத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய குடும்ப ஜெபத்திலே சுகவீனமா இருக்கிற ஆண்ட்ரினோ ரிபேரோக்காகவும் மற்றும் ரேச்சல் ராஜ்குமாருக்காகவும் ஆண்ட்ரூக்காகவும் மற்றும் ஆண்டனுடைய பாட்டிக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுமாறு நம்முடைய குடும்பங்களை நீங்கள் உங்கள் குடும்ப ஜெபத்திலையும் உங்களுடைய பர்சனல் பிரேயர்ஸ்ல please pray for everyone who's been attending this meeting and people who are all sick. May God bless you, may God lead you. Let's say together, சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் ஆசீர்வாதத்தை கோருமாறு அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்தும் அனைவரோடும் கூட விசேஷமாய் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரோடும் கூட அவருடைய சுகத்திலும் பலத்திலும் கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் அருள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் யாரோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடுவோம் கர்த்தரினாலே. ஆமென். God be with you, God bless you, and God deliver you, God take care of you, and God protect you. May God be in all your endeavors. God do all the marvelous things. Stay blessed. God be with you. Good night. Praise the Lord. God bless you. Good night. Take care. Thank you, brother. God bless you. God be with you. Thank you, ma'am. Thank you, sir. Thank you, Michelle. God be with you all.